பார்க்க ஒரு கல்லில் 3 மாங்காயாம். ஒரு மாங்காய் 2 மாங்காய் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இவருக்கு ரவு அன்னைக்கு வந்து முதல் 3 இன்ச்சு பூட்டி, பிறகு 4 இன்ச்சு பூட்டி, பிறகு 2 இன்ச்சு பூட்டி, கடைசியாக இப்போ 1 இன்ச்சு பம்பொண்டு பூட்ட சொல்லிட்டேன். என்னென்னு சொன்னால் இந்த சோலார் பேனல் 6 பேனலை வச்சுக்கொண்டே 4 மோட்டரையும் ஒரு பாவிக்கிறார் பாருங்கள். 1 இன்ச்சு பூட்டிட்டு அப்டேட்டை தாரம். நீங்களும் யோசிக்கலாம், ஒரு எங்களுக்கு ஒரு பம்ப் செட் பண்ண பேனல் தான் இருக்குது, அதை வச்சுக்கொண்டே 2-3 மோட்டரை பாவிக்கலாமான்னு கேட்டால் ஓம் பாவிக்கலாம், நாங்கள் பூட்டி தருவோம். சிறந்த முறையில் உங்களுக்கு நீட்டாக பூட்டி தர ரெடியாக இருக்கிறோம். இது ஒட்டி சுட்டானுக்குள்ள எந்த இடம் தம்பி சொல்கிறாரு? எந்த இடம் ஐயா? கள்ளக்கரையா? அல்லகர். ஒட்டி சுட்டான் அல்லகரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வயலெல்லாம் எங்கே 4 இன்ச்சு 3 இன்ச்சு பம்பில் தான் செஞ்சு எடுத்தவர். இப்போயும் ஒரு 3 இன்ச்சு பம்ப் ஓடிக்கொண்டிருக்கு. 4 இன்ச்சு கலட்டி வச்சுட்டார். பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சை இறச்சிட்டு கலட்டி வச்சுட்டார் பாருங்கள். 3 இன்ச்சு பம்ப் என்ன ப்ரெஷரில் அடித்து கொண்டு இருக்காண்டு 3 இன்ச்சு பம்பும் அடித்து கொண்டு இருக்குது. இதை விட லைன் போகுது அங்கே 2 இன்ச்சு பம்ப். இப்போ இது இந்த வச்சுக்கொண்டு நாங்கள் 1 இன்ச்சு பம்பையும் குழாய் கிணறுக்க போட்டப்புறம் பூட்டிட்டு பார்ப்போம். எவ்வளவு தூரத்துக்கு இந்த 3 இன்ச்சு பம்ப் தள்ளி கொடுக்கணும் பாருங்க 2 லைனால். இதுவும் இங்கேருந்து இப்போ கிட்டத்தட்ட 700-800 அடிக்கு நான் கொண்டு போய் அவங்க அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற குழாய் கிணத்துக்கு போட போகிறோம். இந்த பேனல்லையே ஒட்டி சுட்டா நலகரையில் என்ன நடக்குதுண்டா பாருங்கள். 700 அடியில் சோலார் பேனல் ஒன்று இருக்குது. அந்த 6 பேனலில் இருந்து 1 இன்ச்சு மோட்டருக்கு லைன் கொடுத்துருக்குறோம். அங்கே 2 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சு வரையும் அங்கே இருக்குது. 4 மோட்டரும் இந்த ஒரு செட் பேனல் 6 பேனல்லையே கனெக்ட் பண்ணியிருக்கொண்டு இப்போ ஒவ்வொரு சைட்டால் உங்களுக்கு 1 இன்ச்சு வேணும்னாலும் 1 இன்ச்சு எடுக்கலாம்.